நெறியாளர் கோபிநாத் மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. அதாவது நாய் ஆதரவாளர்கள் இவர் வந்து ஒரு பக்க சார்பா நாய்கள் மீது வெறுப்பை தூண்டும் அளவில் வந்து நிகழ்ச்சி நடத்திருக்கான்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா? இதை சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்ல. இது வந்து அந்த ஷோ வந்து 20 வருஷமா நடக்குதுங்க. ஓகேங்களா? இப்ப பேசுறாங்கல்ல, திருநாய்க்காக பேசுறாங்கல்ல, அவங்க வீட்டுல உள்ள ஒரு நாய் வளர்ப்பு நாய், ஏதோ ஒரு வேற ஒரு பிரீடு தெருநாய், ரெண்டுத்தையும் அவங்க மிங்கிள் பண்ண விடுவாங்களா? ஆமாங்க, அதான எதார்த்தம். கடைசியா ரொம்ப நெருக்கி போய் கேட்டீங்கன்னா அவங்க வீட்டு நாயும் வளர்ப்பு நாயும் பிரிச்சுடுவாங்க. எங்க 4 கால் இருக்க ஜீவன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா கத்துனாலே நாங்க ஓடி வந்துருவோம். இது வரைக்கும் அந்த ஷோ முடிஞ்சு யாரோ பணாத்திட்டு இருக்கிறாங்க. இங்க ஒருத்தர் கூட அதுக்கு வேலையிடான பாயிண்டே எடுத்து வைக்கிறாங்க. அது படவா கோபியா இருக்கட்டும், அம்முவா இருக்கட்டும். மாறாக என்ன நடந்திருக்குன்னா, டாக் லவர்ஸ்லயே பல பேர் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன் பாருங்க. ரேப் கேசஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு நாளைக்கு 87 நடக்குது. டெத்ஸ் வந்து மர்டர்னால ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 80 நடக்குது. டாக் பைட்ஸோட டெத்ஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.15. முதல்ல ஸ்ட்ரீட் டாக்னு சொல்றதே நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வந்து சமூக விரோதிகள் இருக்கிறாங்கல்ல, கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், வல்லுறவு செய்யறவன், அவனை வந்து ஆதரிப்பீங்களா நீங்க? மனித வடிவில் இருக்கிற அவன் வந்து மிருகம், இல்ல ஒரு சமூக விரோதி, அவனை நீங்க ஆதரிப்பீங்களா? அதேதான் நாய்கள்லையும் சொல்றோம். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான யூடியூபர்ஸின் மிக முக்கியமான நெறியாளர் திரு ஞானசத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா அந்த நாய்கள் விவாதம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளா படுபயங்கரமா பேசும் பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த அம்முன்ற பெண்மணி பாத்தீங்கன்னாக்க, குழந்தைகளை நாய் கடிக்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு முக்கியமான கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு லேடி வந்து நாய்கள் என்ன பாஷையெல்லாம் பேசுனது அங்க அவங்க கத்த சொன்னாங்க, அதனாலதான் கேட்டோம் இருக்காங்க. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா எப்படி பாக்குறதுன்னா, அவங்களுக்கு வந்து மற்ற வேலைகளை விட இந்த வேலைகள் தான் அவங்களுக்கு அதிகமா படுது. அவங்களுக்கு வேலைகள் வந்து இல்லாம எதுவும் இந்த வேலைகளை அவங்க பார்க்க வந்திருக்காங்கன்னு தோணுது. அவங்க கேட்கிற கேள்விகள்லாம் வந்து ரொம்ப ஒரு படுபயங்கரமா இருக்குது. குழந்தைகள் நாய் கடிக்கும் போது நீங்களே எங்க போனீங்க அப்படின்னு கேட்கிற கேள்வியா இருக்கட்டும். வந்து நாய்க்கு வந்து நீங்க சோறு வைக்க வேண்டியதானே, நீங்க பாதுகாக்க வேண்டியதானே, நீங்க சொல்ற நீங்களா பாதுகாக்காம நீங்க எங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு வைக்கிறாங்க. நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, எனக்கு அடிப்படையான விஷயம் அதெல்லாம் வந்து பண்ண வேண்டியதுதான். நம்மளுக்கு வந்து நாய் கடிச்சதுன்னா எல்லாரும் காப்பாத்தான் செய்வாங்க, யாரும் காப்பாத்தாமலாம் இல்ல. எவ்வளவோ இன்னைக்கும் நம்ம வந்து வீடியோஸ் பாக்குறோம். இன்னைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க கூட யாரோ எங்கேயோ ஒரு நாய்கிட்ட கடி வாங்கிட்டு தான் இருப்பாரு, இல்ல ஒரு நாய் துரத்திட்டு தான் இருக்க போகுது, அதை யாரோ வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் விஷயமே இல்லை. இவங்க வந்து நாய் மேல படுற அந்த கருணைய எதுக்கு மனுஷங்க மேல வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப வந்து நாய் குழந்தைய கடிச்சிருச்சு, அப்ப நீங்க எங்க போனீங்கன்னு இவங்க எல்லாரும் கேக்குறாங்கல்ல. இப்ப நான் கேக்குறேன், நீங்க வந்து நாய் மேல வந்து இவ்வளவு வந்து உயிர் நேயமா இருக்கிற நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு செயின் ஸ்நாச்சிங் பண்ணும்போது நீங்க எங்க போனீங்க நான் கேட்பேன்ல. ஒரு ஆணவ கொலையை நடக்கும் போது நீங்க எங்க போனீங்க நான் கேட்பேன்ல. இப்ப நாய்க்கு வந்து இருக்கிற அந்த நாய் மேல இருக்கிற அந்த பணிவு, அந்த கருணை, அந்த உயிர் நேயம் மனுஷங்க மேலேயே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குன்னு நான் கேட்க வரேன். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நாய் பாதுகாவலர் விசஸ் நாய் வெறியர்கள் மாத்துறாங்க. அது கிடையாது. நாய் பாதுகாவலர்கள் வெர்சஸ் மனித பாதுகாவலர்கள், மனித ஆர்வலர்கள் தான் வைக்கணும். நம்ம நாய்க்கும் மனுஷனுக்கு தான் இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இவங்க அதுக்குள்ளே போய் நாய் வெறியருக்கு நாய் லவர்கள்னு மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது வல்ல விஷயம். நாய் விசஸ் மனிதன், அதுல நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னு தான் பாக்கணும். நாய் விசஸ் மனிதன் போது நீங்க நாய் பக்கம் நிக்கிறீங்களா? உண்மையில சொல்றாரு. இப்போ ஊர்ல இப்ப நாய்ங்கிற இடத்துல வந்து ஒரு இங்க மனித வடிவில் வாழ்ந்துட்டு இருக்கிற பொறுக்கிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த வந்து சமூக விரோதிகள் இருக்கிறாங்கல்ல, கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், வல்லுறவு செய்யறவன், அவனை வந்து ஆதரிப்பீங்களா நீங்க? மனித வடிவில் இருக்கிற அவன் வந்து மிருகம், இல்ல ஒரு சமூக விரோதி, அவனை நீங்க ஆதரிப்பீங்களா? அதேதான் நாய்கள்லையும் சொல்றோம். நாயில சொறி நாய், வெறி நாய், நல்ல நாய் இருக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கடிக்கிற நாய் இல்ல வந்து சீன்ற நாய், கொல்ற நாயை வந்து நீங்க எதுக்கு ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கிறோம். அந்த நாய் தான் நம்ம வந்து மொத்தமா நாய் வந்து வெறுப்பாளர்கள் யாரும் இங்க கிடையாது. இப்ப நாங்க நாயை பார்க்காமலே வந்துட்டோம். நீ எப்படி மனுஷன்ல வந்து கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்றவனை வந்து நீங்க இங்க சமூகத்துல இருந்து அகற்றணும், அவனை வந்து தனிமைப்படுத்தணுங்கிற சொல்றோமோ, அதே மாதிரி இங்க உள்ள நாய்களை, சொறி நாய்களை, வெறி நாய்களை அப்புறப்படுத்தணும்,
தனிமைப்படுத்தணும். இதுதானே உங்களுக்கு பிரச்சனை. இதுதான் அடிப்படை. இதை புரிஞ்சு பேசுறாங்களா இல்ல இந்த இந்த டீட்டெயில் அவங்களுக்கு யாரும் சொல்ல தவறிட்டாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. அவங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல பேசுறாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து யார் தடுக்கிறதுனா, இப்போ ஆழ்துளை கிணறுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குழந்தைங்க வந்து தெரியாது, இது எத்தனையோ குழந்தைங்க போய் தெரியாம போய் அதை போய் விழுந்துருதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அங்க போய் குழந்தை விழுந்துருது, அது பெற்றோர்கள் தவறுதான ஒரு வாதம் இருக்குது. அதுக்குன்னு பெத்தவங்களுக்கு உள்ள போட்டுலாமா, இல்ல அந்த குழந்தைகளை விளையாடையே விடாம விட்டுலாமா? அது ரெண்டுமே ரெண்டு கேர் தான். ஆழ்துளை கிணறுகளை தோண்டும் போது மூடணுங்கிறது ஒரு ப்ராசஸ், குழந்தை கவனமா பாத்துக்கிறதுங்கிற ஒரு ப்ராசஸ். அதை தவிர்த்து குழந்தை விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான், எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இதை சொல்ல முடியும். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இன்னைக்கு திரைப்பட இயக்குனர் வசந்த் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து களத்துல இறங்கி ஒரு டேட்டா சொல்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நடக்கிற ரேப்பை விட, ஒரு நாளைக்கு நடக்கிற படுகொலைகளை விட, ஒரு நாளைக்கு நடக்கிற பல்வேறு சம்பவங்களை விட நாயோட கடிங்கிறது ரொம்ப சதவீதத்துல கம்மியானது. மற்ற குற்றங்களை கண்காணிப்பு இது பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு நாய் ஆதரவு சூழல்ல இயக்குனர் வசந்த் வந்தப்போ எப்படி பாக்குறீங்க நீங்க? அதான் சொல்றேன். அதான் இப்போ மற்ற தவறுகள் வந்து கொலை நடக்குது, அதை விட இது கம்மியா தானே நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், கொலை நடக்கும்போது நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கிறோம். நடவடிக்கை எடுக்காம இல்ல, யார் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்க தண்டனை கொடுத்து 6 மாசமோ 3 மாசமோ பணமோ ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். சேம் அதே தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண சொல்றோம். இதுல என்ன இருக்குது? அதே மாதிரி சொலிநாய் வெளிநாய் இருக்கும்போது நம்ம அதன்படி நடந்துதான் வேணும். அதன்படிதான் அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். இஷ்டத்துக்கு கூட, அதாவது மனுஷன் தப்பு பண்றான், மனுஷன் வந்து இந்த மாதிரி தவறுகள் பண்றானா, அது வந்து என்ன சொல்றது, உடல் ரீதியா துன்புறுத்தல்கள், டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி நடக்கிறதுலதான் பிரச்சனை இல்லை, நம்ம பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி கொலைகள் நடக்கும்போது நம்ம அதிகபட்ச தண்டனை கொடுக்குறோம். இப்ப நாய்கள் கடிக்கும் போது அதுல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸே கிடையாது. அது வந்து செத்து போயிடணும், நாய்க்கு எடுத்து செத்து போகணும். வேற அதுல வந்து பேச்சுவார்த்தைக்கோ இல்ல மன சம்பந்தமான விஷயங்களுக்கோ அவங்க வேலையே கிடையாது. மனுஷன் வந்து தப்பு பண்ணும்போது நடக்கிறது வந்து பல விதமான பிரச்சனைகள் நடக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, மன சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகுது, மன உளைச்சல்கள் வருது. அது தீர்க்கிறது வேற. அதுக்கு டைம் கொடுத்தா நம்ம வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், அதை வந்து பண்ணிக்க முடியும். ஆனா நாய் கடிச்சா செத்து போகணுங்க, ஆப்ஷனே இல்லை. அது எப்படி நாய் பண்ற தப்பையும் மனுஷன் பண்றதையும் எப்படி நீங்க ஒன்னா வைப்பீங்க? அதுங்க அடிப்படையிலே தவறா இருக்குது. இருக்கக்கூடிய பேசுறாங்க. அந்த அம்முங்கிற லேடி, இன்னொரு நாய்க்காக நாய் பாஷை பேசக்கூடிய ஒரு லேடி, இவங்கெல்லாம் பார்த்தா உயர்தட்டு மக்களாகவும் பணக்கார வர்க்கமாக இருக்காங்களே, அவங்களுக்கு இருக்கிற ஜீவகாரணியம் ஏன் சாதாரண மனிதர்களுக்கு நாய் வெறுப்பாளருக்கு இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல? அப்படி கிடையாது. இப்போ பொதுவா இப்போ எப்படின்னா, அது வந்து ஒரு உண்மைதான், உண்மை இருக்குதான் செய்யுது. அதுல கண்டிப்பா மிகப்பெரிய உண்மை இருக்குது. யாரு என்ன பேசணும்னு இருக்குல்ல, கோபி சொன்ன மாதிரி இந்த நாய்கள் எதுக்கு பணக்கார தெருவில் இருக்க மாட்டேங்குது, பணக்காரர்களை வந்து கடிக்க மாட்டேங்குது. எல்லா தெரு நாயினாங்க இப்ப ஒண்ணும் இல்லைங்க, தெருவுனா என்னங்க, இப்ப சாதாரணமா எளிய மக்கள் வாழ்றதுக்கு தாங்க தெருவுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதுக்கெல்லாம் வேறைய தெருவுன்னே சொல்ல மாட்டோங்க. இப்போ காமராஜர் தெரு, பெரியார் தெரு, அண்ணா தெருன்னு சொல்றோம். இதை நீங்க போட் கிளப், பெசன் நகர்னு மொத்தமா தான் சொல்லுவீங்க. அதுக்குள்ள அவனியும் தான் வச்சிருக்கிறான், அதை கூட தெருவுன்னு கூட வைக்கலாம். அதுலயே உங்களுக்கு வந்து பெரிய பிரிவினை இருக்குது. லேண்ட் செக்டார், லேண்ட் அவென்யூ, இப்படிதான் இருக்குது. அங்க ஏதாவது ஒரு செக்டர், அண்ணா நகர்ல வந்து கேக நகர்ல பெசன் நகர்ல ஏதாவது தெருவுன்னு இருக்குமா? அங்க காமராஜர் தெருவு இருக்குதா? பெரியார் தெருவு இருக்குமா? அங்க அம்பேத்கர் தெருவு இருக்குமா? நீ தெருவுலயே அங்க இது இல்ல பாருங்க. அப்புறம் எப்படி அங்க நாய்கள்? இந்த மாதிரி நம்ம சொல்ற இந்த எளிய மக்கள் வாழ்ற இந்த தெருக்கள்ல தான் நாய் அதிகமா இருக்குது. அதாவதுங்க வாழ்றத பத்தி அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நாம நாயும் கோழியுமா, நாயும் ஆடுமா, நாமளும் மாடுமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, இங்க கிராமத்துலயும் சரி இங்கேயும் சரி. விஷயம் என்னன்னா, கிராமத்துல வந்துங்க தெருநாய்களை அன்அபிஷியலா வீட்டுக்கு ஒரு நாய் வச்சிருப்பாங்க. அது வந்து அது வீட்டுல இருக்காது, எங்க போனா வரும், சாப்பாட்டுக்கு வந்து மட்டும் சாப்பிட்டுட்டு மத்த வேலைக்கு வெளில போயிடும். கிராமத்துல வந்து அறிவிக்கப்படாத தெருநாய்கள் வந்து வீட்டுல வளருங்க. ஆனா இங்க என்ன தெரியுங்களா, இங்க அப்படி ஸ்ட்ரக்சர் கிடையாது. சிட்டில எல்லாம் வந்து வீடே கொசன்னு இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்க வந்து வீட்டுக்கு ஒரு நாயின்னு யாரும் வந்து தனியா வந்து உரிமை கொண்டாட மாட்டாங்க, அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க. எல்லாருக்கும் வேலை நிறைய இருக்குது, எல்லாரும் வெவ்வேறு வேலையில பார்த்துட்டு நாயை கவனிக்கிறதுக்கு இங்க பெருசா யாருக்கும் நேரமும் கிடையாது.
அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க இதே ஊருக்குள்ள போய் அறிவிக்கப்படாத திருநாய்கள் தான் ஊருக்குள்ள இருக்கும் கிராமங்கள்ல. அங்க போய் இப்ப ஏதோ ஒரு நாய் அடிச்சுன்னா இது எங்க நாய்னு இப்ப போய் நீங்க தூக்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க அன்அபிஷியலா வளர்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு திருநாய் தான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து யாருமே கவனிக்கப்பட ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ரோட்ல வந்து ஒரு பசு மாடு இருக்குது, எருவு மாடு இருக்குது. இன்னைக்கு சிட்டிக்குள்ள வந்து அந்த எருவு மாடுகள் பசு மாடுகள் ரோட்ல நின்றுட்டு தான் இருக்குது. இப்ப வண்டியில போகும்போது ஹார்ன் அடிச்சா நவராது. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது. அது யாராவது கண்டிக்கிறாங்களா? யாராவது பாக்குறாங்களா? அதே தானே நாய்க்கு சொல்றாங்க. இப்ப நாய் வந்து ரொம்ப பெருகி போச்சு, டிஸ்டர்பன்ஸ் அதிகமாச்சு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா தவறு இருக்குது. இதற்கிடையே பாத்தீங்கன்னா கோபி மேலை, அதாவது நீயானான நடத்திய நெறியாளர் கோபிநாத் மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. அதாவது நாய் ஆதரவாளர்கள் இவர் வந்து ஒரு பக்க சார்பா நாய்கள் மீது வெறுப்பை தூண்டும் அளவில் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கான்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா? இதை சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்ல. இது வந்து எப்படின்னு தெரியல. இப்ப அந்த ஷோ வந்து 20 வருஷமா நடக்குதுங்க. ஓகேங்களா? 20 வருஷமா நம்மளும் சின்ன பிள்ளைல இருந்து ஒரு ஜெனரேஷனவே மாறிடுச்சு. இவ்வளவு நாள் நடந்து எவ்வளவோ டிபேட்ஸ் நடந்து என்னென்னமோ நடந்திருக்குது. சரிங்களா? எவ்வளவோ அதாவது இதெல்லாம் டிபேட்டா மாத்த முடியுமா அப்படின்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து அவங்க டிபேட்டா மாத்தி பண்ணிருக்கிறாங்க. பூ வச்சிருப்பதை பிடிப்பவர்கள், பூ வைக்க விரும்பாதவர்கள் ஒரு ஷோ நடத்த முடியுமா? அதுக்கு ஒரு ஷோ பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப மைனூட்டெல்லாம் ஷோ பண்ணிருக்காங்க. அவங்க சின்ன சின்ன விஷயமா இருக்கும். சாப்பாட்டில் தேங்காய் சேர்த்துக் கொள்பவர்கள், தேங்காய் சேர்த்துக் கொள்ளாதவர்கள் கூட நடத்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு மைனூட்டா ஷோ நடக்குது. 20 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு வருஷமா புண்படாதவர்கள் இப்ப புண்பட்டுருச்சுன்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. 2 விஷயம் தான் இதுல இருக்குது தோழர். ஒண்ணுன்னா இப்ப இது வரைக்கும் நீயானா மேல ஒரு 3 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்குது. அந்த 3 கம்ப்ளைண்ட் என்னன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. எப்பன்னா ஒரு ஷோ, அதாவது தாலி கட்டி கொள்ள விரும்புவர்கள், தாலி கட்டி கொள்ள விரும்பாதவர்கள் ஒரு ஷோ நடந்தது. அதுல ஒரு பொண்ணு போயிட்டு நான் தாலி கட்டி கொள்ள மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அப்ரப்டா இருந்தாங்க. அந்த பொண்ணை மொத்த ஷோவுமே கார்னர் பண்ணி அந்த ஷோ வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இது ஒண்ணு, ஷோ நம்பர் 1. அடுத்தது இப்ப ரொம்ப சமீபமா வந்து மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்தப்ப அந்த ஷோவை போடவே விடல. ஏன்னு அப்புறமா விசாரிச்சு பார்த்தா மும்மொழி கொள்கை தேவைன்னு சொல்றவங்க எவனுமே ஒழுங்கா பேசல, பாயிண்டே வைக்கல எடுத்து. அதனால பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிராட்காஸ்ட்ல போயிட்டு நீங்க டெலிகாஸ்ட் சேனல்ல போயிட்டு நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணணும் 2. இப்ப அடுத்து இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. இந்த ஷோக்கு வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது சொன்னாங்க இந்த ஷோவை. அடுத்தது இப்ப எல்லாம் எப்படி தெரியுதுன்னா 8 மணி நேரம் லைவ் போடுதுன்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. இதுல எங்க போய் வைக்கிறது தெரியல. ஆக இந்த 3 ஷோவுக்கு மட்டும்தான் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 ஷோவும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பிடியில் இருந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது அப்படிதான் பார்க்கணும். இது வரைக்கும் 20 வருஷமா ஷோ நடத்திட்டு இருக்கவங்களுக்கு இந்த 3 ஷோ மட்டும்தான் பிரச்சனையா? இல்ல கேக்குறேன், 3 ஷோ மட்டும்தான் பிரச்சனையா? இடஒதுக்கீடு சம்பந்தமா எவ்வளவோ அங்க பிரச்சனை நடந்திருக்குது. ஆணவ கொலை சம்பந்தமா எவ்வளவு ஷோஸ் நடந்திருக்கு அந்த ப்ரோக்ராம்ல. அப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே குத்தலையா, கொடையலையா? இந்த 3 ஷோ மட்டும் கொண்டு போய் இது ஒரு விஷயம். இன்னொன்னு, அந்த ஒரு ஷோங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. இப்போ வந்து எவ்வளவோ ஷோ நடந்திருக்குது. ஒரு சில ஷோஸ்ல வந்து நாம நினைக்கிற பாயிண்ட்ஸா அந்த டீம்ல உள்ளவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட போய் விட்டுட்டீங்களா நம்ம பேசத்தான் செய்வோம், யோசிக்கதான் செய்வோம். அதெல்லாம் நடக்கதான் செய்யும். இட் மீன்ஸ் என்னன்னா அந்த நேரத்துல அந்த டைம்ல அங்க எந்த மரமண்டையோ இல்ல அறிவாளியோ உட்கார்ந்து இருக்குதோ அதை பொறுத்து அந்த டிபேட் ஷோங்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து நாய் பாதுகாவலர்னு சொல்லிட்டு அமெரிக்காவில இருந்து ஒரு ஆக்டிவ் ஷோ கொண்டாந்து உட்கார வைக்க முடியாது. இல்ல ஒரு நாய் டாக்டரை கொண்டாந்து உட்கார வைக்க முடியாது. அந்த ஷோக்கு யாரு அங்க ரெலவெண்டா பாசிபிளா யாரு அங்க வந்து உட்கார்றாங்களோ அவங்களதான் உட்கார வைக்க முடியும். அவங்க பேசுறதுதான் பாயிண்ட். உனக்கு பேசலன்னா பேச தெரியல, அவ்வளவுதான். உனக்கு அதுக்கு மேல வந்து யோசிக்க தெரியல, அதை ஒத்துக்கிட்டு போகணும். இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ நீங்க எவ்வளவோ சோசியல் மீடியா இருக்குது. ஏங்க, சினிமா வாய்ப்புல இருந்து எக்கனாமிக் வாய்ப்பு இருக்கு, எல்லாம் சோசியல் மீடியா ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஷோல பேச வாய்ப்பு கொடுக்கணும் அற்பத்தனமான ஒரு வாதத்தை வைக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? எல்லாரும் தனி மனித ஊடகமா ஆகிட்ட வருங்க போது உங்களுக்கு தோன்ற பாயிண்ட பேசுங்க, ஓப்பனா எடுத்து வைங்க. அந்த மும்மொழி கொள்கை அந்த ஷோ நிப்பாட்டின பிறகு எவ்வளவு மும்மொழி கொள்கை ஆதரவா, அதாவது இருமொழி கொள்கைக்கு ஆதரவா உள்ள நபர்கள் எவ்வளவு பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க.
யூடியூப் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. தனித்தனியா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அந்த ஷோவைய மொத்தமா நரேட் பண்ணாங்க. ஆப்போசிட்ல என்ன பேசுனாங்க, நாங்க என்ன பேசணும், என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, மொத்த ஷோவை எல்லாருமே வெளியில எடுத்து வச்சு பேசினாங்க. அந்த மாதிரி பேசுங்க. உங்களுக்கு அறிவு இருந்தா, உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தா, பாயிண்ட் இருந்தா, அந்த மாதிரி மொத்த ஷோவையும் நீங்க டிபேட் பண்ணி பேசுங்க, எடுத்து வைங்க கருத்துக்களை. உங்களுக்கு தெரியுங்களா, இது வரைக்கும் அந்த ஷோ முடிஞ்சு யாரோ பணாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க ஒருத்தர் கூட அதுக்கு வேலிடான பாயிண்டே எடுத்து வைக்கிறாங்க. அது படவா கோபியா இருக்கட்டும், அம்முவா இருக்கட்டும். மாறாக என்ன நடந்திருக்குன்னா, டாக் லவர்ஸ்லயே பல பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷோல பேசுறவங்கள தான் திட்டிட்டு இருக்காங்க. என்ன வாயை முடித்து சும்மா இருங்கடா, உங்களால எங்களுக்கு சேர்த்து அடி உழுவுக்குள்ள இருக்குது, பேச தெரியலன்னா வாயை மூட்டு சும்மா இருங்க. ஏன்னா அவங்க பாயிண்டா எதுவுமே எடுத்து வைக்கல, முழுக்க முழுக்க எமோஷன் நம்பிக்கைன்னு பேசுறாங்க. அது இல்ல, அதை ஏத்துக்க முடியாது இல்ல. அது ஒரு சைடு இருந்தா கூட அதுவும் ஒரு பாயிண்ட் தான். அது மொத்தமே பாயிண்ட் ஆயிடாதுல்ல. என்ன பிரச்சனை இருக்குது, நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்க, அது சமூகத்துல எப்படி ஒத்து போகுது, இந்த மாதிரி பிராக்டிக்கலான நீங்க தீர்வு சொன்னாதான் நீங்க வந்து ஏத்துக்க முடியும். இன்னொன்னு, அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம எல்லா நாயும் சொல்லல, வீட்டுக்குள்ள நீங்க வளர்த்துக்கிற நாய்களை வளர்த்துக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெருநாய்கள், பேரிடப்படாத, அங்கீகரிக்கப்படாத, யாருன்னு தெரியாத சில நாய்கள் தெருவுல இருக்குது. அதுக்கு யாரு பாதுகாப்பு? இல்ல என்ன கேக்குறோம்னா, நீங்க அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கீங்களான்னு கேக்குறோம். இப்போ ப்ளூ கிராஸ், ரெட் கிராஸ கொடுமைப்படுத்தின பிறகு நீங்க வரீங்களே, கொடுமைப்படுத்தின பிறகு முன்னாடியே நீங்க பொறுப்பெடுத்துக்கீங்களான்னு தான் கேக்குறாங்க எல்லாரும். அதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? இல்ல, வாதம் வைக்கிற பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு சில நாய் கடிக்கின்றக்கா ஒட்டுமொத்த நாயிலும் கொல்லுவீங்களான்ற மாதிரி, அதாவது கொன்று விடுவார்கள் கூட ஒரு தொடர்ந்து ஏற்படுத்துறாங்க. கொன்று விடுவார்கள், ஆனா கொல்ல சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு கிடையாது, காப்பகாண்டை அமைக்க சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் கொல்ல சொல்றாங்கன்ற மாதிரியான ஒரு சித்திரப்பு உருவாக்குறாங்க இல்லையா? இது என்ன சொல்ல வரீங்க? ஆமா, இல்ல அப்படி இன்னும் என்னன்னே தெரியல. அது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு, இது என்ன செய்யலாங்கிறதா சொல்றோம். இப்ப அது கொல்றதா வளர்க்கறதா என்ன பண்றதுங்கிறதா இன்னும் பேச்சுவார்த்தை இல்ல, ஆரம்பிக்கல. யாரும் கொல்ல சொல்லல. அப்படி ரொம்ப உயிர்மை நேயவாதிகள் நீங்க கிடையாது, நீங்க எல்லாம் உயிர்மை நேயவாதிகள் கிடையாது. மனுஷன் கொல்ற போது வேடிக்கை பார்த்துட்டு நாய்க்காக மனுஷன் கொண்டா அது பரவாயில்லையா? மனுஷனுக்காக சும்மா நாய் கொன்றுவாங்க, நாயை கொல்ல போறாங்கன்னு சொல்லும்போது நீங்க என்னமோ ரொம்ப உயிர்மை நேயம் பேசுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப கருணையா? நீங்க ரொம்ப கருணையா உங்களுக்கு? நீங்க சிக்கன் சாப்பிடறது இல்லை யாருமே. இப்ப இந்த பேசுற யாருமே சிக்கன் சாப்பிடறது இல்லையா? நான்வெஜ் சாப்பிடறது இல்லையா? அப்படி நான்வெஜ் சாப்பிட்டு நீங்க பேசுனீங்க, நீங்க இந்த ஜீவகாருண்யை பேசுனீங்கன்னா, அப்ப உங்களுக்கு தேவை நாய், உங்க பிரச்சனை நாய் இல்ல, இதுக்கு முன்னாடி வேற ஏதோ இருக்கு, வேற ஏதோ காரணத்தை வச்சு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஜீவகாருண்ய அடிப்படையில அது தனி, ஜீவகாருண்ய பத்தி பேசுறது தனி. இங்க பேசுறது வெறிநாய் சுரிநாயை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அவங்க மட்டும் இங்க வரணும். இங்க வீகனிசம் பேசுறது, சைவம் பேசுறது, அது இங்க டிபேட் இல்ல. இது உணவு டிபேட் கிடையாது. இங்க பேசுறது நாய்க்கானது, நாய்க்கும் மனுஷனுக்குமான டிபேட். இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வீகம் பேசுறது, சைவம் பேசுறதா இங்க ஆகவே ஆகாது. அது தனியா நம்ம பேசுவோம். இவங்க கருணை, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட கருணையை கொண்டாந்து இங்க வச்சு டெஸ்ட் பண்றது. காதலுக்காக, இப்ப நான் இப்படி கேட்கிறேன், காதலுக்காக மனுஷனை விட்டுறாங்களா? அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க நீங்களா? இப்ப இதே பேசுவோமே, இப்ப வளர்ப்பு நாய் இருக்குது, வீட்டு நாய் இருக்குது, ரெண்டையும் அவங்க ஜாயின் பண்ண விடுவாங்களா? இப்ப பேசுறாங்கல்ல, திருநாய்க்காக பேசுறாங்கல்ல, அவங்க வீட்டுல உள்ள ஒரு நாய், வளர்ப்பு நாய், ஏதோ வேற ஒரு பிரீடு, தெருநாய், ரெண்டுத்தையும் அவங்க மிங்கிள் பண்ண விடுவாங்களா? ஆமா, ஆமா, அதுதானே இப்ப எல்லாம். ஆமாங்க, அதுதானே யதார்த்தம். கடைசியா ரொம்ப நெருக்கி போய் கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டு நாயும் வளர்ப்பு நாயும் பிரிச்சுடுவாங்க, நாயிலே வகைப்படுத்துவாங்க. அவங்க வகைப்படுத்துறதுதான் அவங்க வேலையே. இப்ப நம்ம அவ்வளவுதான் கேட்கிறோம். இப்ப நெருக்கினாப்புல போய் வீட்டு நாய்க்கும் வளர்ப்பு நாய்க்கும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா? அவ்வளவுதான் நம்ம கேட்க வரோம். அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பேசுங்க. அங்க வர மாட்டாங்க, இவங்க அங்க வரவே மாட்டாங்க. இவங்களுக்கு இது ஒண்ணும் இல்லைங்க, இது தாண்டி இன்னொரு உளவியல் இருக்குது இதுல. இப்ப ஜிகே நேற்று ஒரு மேட்டர் சொல்லியிருக்காப்புல. அதாவது ஒரு உளவியலா நாய் எதிர்த்து பேசாது, நாய் சொன்னதை கேட்டுட்டு கம்முன்னு கிடக்கும், எதிர்வாதம் பண்ணாது. அவங்களுக்கு அடிமையா இருக்கிறது ஒரு உயிர் தேவை. சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த குட்டி போட்ட நாய் மாதிரி சொல்லுவாங்கல்ல, குட்டி போட்ட நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரியணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உயிர் தேவை. அந்த உயிராத்தான் அவங்க நாயை வச்சிருக்காங்களே ஒழிய வேற எந்த விளக்கணையும் கிடையாது.
இன்னொன்னு இவங்களுக்கு என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இதுல சம்பந்தப்பட்ட சில பேர்களுக்கு வந்து மனிதர்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்குது. மனித உறவுகளால அல்லது வந்து உறவு சிக்கல்னால சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், தெரியல மேபி. அதனால மனிதர்கள் மேல அவங்க நம்பிக்கை போயிருச்சு. அதனால என்னன்னா பேசாத ஒரு ஜீவன் மேல ஒன் சைடு தான் ஆக்சுவலி. நாய் திருப்பி பேசுமா? இன்னைக்கு ஒரு அம்மா அம்முங்கிற அம்மா பேசுது, நாய் வந்து தயிர் சோறு சாப்பிடுங்குது. நாய் கேட்டுச்சுன்னா நாய் எதால சிரிக்குமே தெரியாது. நீங்க எங்கேயாவது நாய் தயிர் சோறு விரும்பி சிரின்னு பாத்திருக்கீங்களா? நான் கேக்குறேன். ஒரு நாய்க்கு ஒரு பஃபே சிஸ்டம், நாய்க்கு வந்து ஒரு பஃபே சிஸ்டம் எப்பவுமே. சிக்கனு, மட்டனு, பீஃபு, மீன் முள்ளு, நண்டு முள்ளு, நெத்திலி முள்ளு, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு தயிர் சாதத்தை ஒரு வயிற்று வச்சோம்னா நாய் எங்கெங்க போவோம்? இயல்பா நாய் எங்கெங்க போவோம்? நான்வெஜ் பக்கம் தானே போவோம். ஆமா, சிரிச்சு போடுங்க நாய் வந்து தயிர் சாதத்தை சிரிச்சிடாது. சோ இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒன் சைடு லவ், நாய் மேல ஒரு ஒன் சைடு லவ் இருக்குது. அதான் பிரச்சனை உங்களுக்கு. மனிதர்கள் மேல நம்பிக்கை போயிட்டு அவங்களுக்கு வந்து எதிர்த்து பேசாம, தங்களை ஏமாற்றாமல், தங்கள் உணர்வுகளை கொள்ளாமல், எந்த எதிர்ப்பும் காட்டாமல் இருப்பதற்கு ஒரு உயிர் தேவைப்படுது. அந்த உயிராத்தான் அவங்க நாயை நினைக்கிறாங்க. அப்படி உள்ள சில பல பேர் தான் இந்த நாய் ஆதரவு அப்படின்னு வராங்க. அவங்க கூட புரிஞ்சு வராங்களான்னு தெரியல. நம்ம திரும்ப திரும்ப பேசுறது சொறி நாயை பத்தி, வெறி நாயை பத்தி தான் பேசுறோம். நல்ல நாயை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த நல்ல நாய்களை, வெறி நாய்களை எப்படி பிரிப்பது, அந்த நல்ல நாய்களை எப்படி அப்புறப்படுத்துவது, அது எப்படி பராமரிப்பது அப்படிங்கறத இவங்க டிபேட். மொத்தமா நாயை வந்து சமூகத்துல இருந்து தள்ளி வைக்கணுங்கிறது பேச்சு இல்ல. நல்ல நாய்களையும் வெறி நாய்களையும் எப்படி பிரித்தெடுப்புங்கிறத இங்க டிபேட் போயிட்டு இருக்குது. ஓகே, பரவாயில்ல. அதாவது குறிப்பா நீங்க ஒரு புது குண்டை போட்டிருக்கீங்க. ஆணவ படுகொலையை கேட்காதவர்கள் குறைஞ்சபட்சம் அவர்கள் வீட்டு நாயோட தெருநாயை இணைய சம்மதிப்பார்களான ஒரு புது குண்டை போட்டிருக்கீங்க. அதையும் அம்முகளின் பார்வைக்கே விட்டுவிடுறேன். இந்த விவாதத்தோட அறக்கலத்தை நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி.